நம்ம சேனல் தொடர்ந்து நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊரில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இருந்தார். அவர் சிவபெருமான் மேலே பயங்கரமான பக்தி கொண்டவர். தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே சிவனுக்கு தங்க காசோலையில் அபிஷேகம் பண்ணுவார். விலை உயர்ந்த வஸ்திரங்களை அணிவிப்பார். ஆனால் வெளியில் யாராவது ஒரு ஏழை வந்து பசிக்குதுன்னு கேட்டால் போ வேலை செஞ்சு பிழைச்சிக்க தெரியலன்னு சொல்லி விரட்டி அடித்து விட்டுருவார். அவருக்கு தன்னோட செல்வத்து மேலேயும் தான் பண்ணுற ஆடம்பரமான பக்தி மேலேயும் ஒரு சின்ன திமிரு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு வயசான பிச்சைக்காரர் வந்தார். கிழிஞ்ச துணி, தள்ளாடு நட, கண்களில் ஒரு ஏக்கம். நேராக அந்த கோடீஸ்வரர் வீட்டு வாசலில் போய் நின்னார். ஐயா, 2 நாளாக சாப்பிடல, ஏதாவது தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டார் அந்த பிச்சைக்காரர் வயசானவர். ஆனால் அந்த கோடீஸ்வரரோ, இப்போ தான் நான் சிவனுக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு இருக்கேன், நீ வாசலில் நின்று தீட்டு பண்ணாத, கிளம்புன்னு கோபமாக கத்தி அவரை துரத்தி விட்டுறாரு. பிச்சைக்காரரு கண்ணீரோட அங்கேருந்து நகர்ந்தார். அதே தெருவோட கடைசியில் ஒரு சின்ன ஏழை குடிசை இருந்துச்சு. அங்கே ஒரு ஏழை தம்பதிங்க இருந்தாங்க. அவங்க அன்னைக்கு பகல் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதால் கிடைச்ச காசை வச்சு கொஞ்சமாக கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த பிச்சைக்காரரு அவங்க வாசலில் போய் பசிக்குதுன்னு நிற்கிறாரு. அந்த தம்பதி யோசிக்கவே இல்லை. வாங்க ஐயா, சிவபெருமான் தான் உங்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்காக வச்சுருந்த அந்த சின்ன அளவு கஞ்சியை அன்போடு அந்த முதியோருக்கு கொடுத்தாங்க. அப்போ தான் அந்த பெரிய ட்விஸ்டே நடந்துச்சு. அந்த பிச்சைக்காரரு கஞ்சியை குடித்த உடனே திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி வீசிச்சுது. அந்த இடத்துல அழுக்கான பிச்சைக்காரரு இல்லை, கையில் சூளத்தோட ஜடாமுடியுடன் புன்னகை பூத்த முகத்தோட சிவபெருமான் கம்பீரமாக காட்சி கொடுத்தாரு. அந்த ஏழை தம்பதி அதிர்ச்சிலையும் பக்திலையும் அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க. சிவபெருமான் அவங்க கிட்ட சொன்னார், நீங்கள் கொடுத்தது வெறும் கஞ்சி இல்லை, உங்களுடைய அன்பும் கருணையும் தான் எனக்கு உண்மையான நெய்வேத்தியம்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதித்தார். இதை கேள்விப்பட்ட அந்த கோடீஸ்வரர் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டார். ஆனால் சிவபெருமான் மறைஞ்சிட்டார். சிவபெருமான் கோவிலுக்குள்ளே மட்டும் இல்லை, பசியில் வாடுற ஏழையோட சிரிப்புலையும் இருக்கார். உண்மையான பக்திங்கிறது ஆடம்பரத்தில் இல்லை, அடுத்தவங்களுக்கு உதவுவில் தான் இருக்குது. இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.